ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதாவது 2025க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 300 நாளுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். தமிழ், மேக்ஸ், ஜிகே எல்லாமே வந்து இதில் சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த 300 நாட்களில் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 டார்கெட்டாக வந்து பிரிச்சிருக்கேன். டோட்டலாக வந்து ஒரு 3 டார்கெட்டாக வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளஸ் 300 நாட்களில் வந்து நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலகிராமில் தான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவோம். ஸோ அதனால் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், ஜிகே எல்லாமே தான் நடக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு 3 டார்கெட்டாக வந்து நாங்கள் பிரிச்சிருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். செகண்ட் டார்கெட்டில் வந்து மேக்ஸ், தேர்ட் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜிகே. இப்படி தான் வந்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை வந்து கொண்டு போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ புக், ஓல்டு புக், 6th to 12th வரைக்கும் உள்ள நியூ புக், ஓல்டு புக் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இயர் வைஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு தமிழ், சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் வந்து நியூ புக், ஓல்டு புக் பார்க்க போகிறோம் 11th, 12th. ஸோ 6th to 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ புக், ஓல்டு புக்கை சேர்த்து உங்களுக்கு வந்து 121 இயர் வந்து இருக்குங்க. அதே மாதிரி அட்வான்ஸ்டு தமிழ், நியூ புக், ஓல்டு புக் சேர்த்து 22 இயர்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 143 இயர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 143 இயரையும் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழில் 100 மார்க். ஓகேங்களா? ஸோ அதனால் 143 இயரையும் நம்ம நல்லா படிச்சு தான் ஆகணும். ஸோ 11th, 12th பொறுத்த வரைக்கும் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய இயர்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா அந்த லெசன்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது. பட் 6th to 10th வரைக்கும் நம்ம நல்லா தான் படிக்கணும். அதே மாதிரி அட்வான்ஸ்டு தமிழும் படிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு ஒரு 145 நாட்கள் வந்து போகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்ல நம்ம தமிழ் மட்டும்தான் படிக்க போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இயர் தான் படிக்க போறீங்க. படிச்சுட்டு அன்னைக்கே வந்து டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ அதில் வந்து மேக்ஸோ ஜிகேயோ நீங்கள் வந்து படிக்க போறது இல்லை. ஸோ தமிழில் ஒரு நாளைக்கு ஒரு இயர் அப்படிதான் படிக்க போறீங்க. ஸோ 145 நாளும் அப்படிதான் படிக்க போறீங்க. ஸோ அப்போ இந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்பவே இந்த ஷெட்யூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு இயர் தான் படிக்க போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதனால உங்களுக்கு டைம் நல்லா நிறையாவே இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய இயர்ஸை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் படிக்கும்போது முதல்ல படித்ததை ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் நம்ம தமிழ் வந்து 145 நாட்களில் முடிக்க போகிறோம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 50 நாள் வந்து மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது 50 நாள் நம்ம மேக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ மேக்ஸ் வந்து பார்த்துட்டு ஏன்னா சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழை வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் மேக்ஸ் சிலபஸ் வைஸ் பார்க்க போகிறோம். ப்ளஸ் தமிழை வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ செகண்ட் டார்கெட்டில் 50 நாட்கள். ஸோ இப்போ 50 நாட்களில் நம்ம மேக்ஸை ஃபுல்லாக முடிச்சிடுவோம். தமிழை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பண்ணிடுவோம், ரிவிஷன் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டார்கெட். இது வந்து ஒரு 105 நாள் வந்து இந்த டார்கெட் இருக்கும். இதில் வந்து நம்ம ஜிகே தாங்க ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதாவது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸை மட்டும்தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லா லெசனும் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸை மட்டும் படித்தா போதுமானது. ஸோ இந்த 105 நாட்களே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிகேயை படிச்சுக்கிட்டு தமிழ் ப்ளஸ் மேக்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம், ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 தடவை ரிவிஷன், அதாவது ஒரு தடவை படிச்சிருவோம், 2 தடவை ரிவிஷன் பண்ணிடுவோம். மேக்ஸ் வந்து ஒரு தடவை போட்டு பார்த்துருவோம். ஸோ இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணிடுவோம். அப்போ ஜிகே ரிவிஷன் பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிகே ரிவிஷன் பண்ணிடலாம். படிக்கும் போதே உங்களுக்கு ஜிகே ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துட்டாலும் ஸோ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்ததை வச்சு கெஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். பட் தமிழும் மேக்ஸும் அப்படி
பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து தமிழையும் மேத்ஸையும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த ஷெடியூலை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 300 நாட்களுக்கு இப்படி தாங்க கொண்டு போக போகிறோம். டார்கெட் 1 ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டார்கெட் 2 டார்கெட் 3 வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ டார்கெட் 1க்கான ஷெடியூல் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், ஃப்ரெஷர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் டைம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒத்து வராதுங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஓரளவு படிச்சிருப்பீங்க, ஒரு 75% நீங்கள் வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு வந்து இது பெட்டரா இருக்காது. ஸோ நீங்க வந்து நல்லா படிச்சு வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க. போர்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்து டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அப்போ நாங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறோமே, எங்களுக்கு வந்து இது மாதிரி படித்தா சிலபஸ் கவர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முடிக்கலாங்க. முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், மார்க்கும் கூட அதிகமாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெளிவாக படிக்கணும். ப்ளஸ் ஒரு நாளையும் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு வரணும். ஸோ அப்படி படித்தா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு ஜாப்பை வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு